ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லரிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லியுமே காலையில் 8 மணிக்கெலாம் என்னோடய பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. கரெக்டாக 7:45க்கெலாம் நாங்கள் 3 பேருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். காலையில் அவங்க சாப்பிடும் போதே நானுமே கூடவே சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா டேப்லெட், அயன், டானிக் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு டேயில் நம்ம என்னென்ன ட்ரெஸ்லாம் தைக்க போகிறோங்கிறத நான் டேபிள்லே எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள்லாம் செதறி கிடக்கும். ஏன்னா முதல் நாள் நைட்டே நம்ம தச்சிருப்போம். உடனே க்ளீன் பண்ண முடியாத அந்த டயர்டில் வேலை பார்க்கவும் தோணாது. கீழே என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த குப்பையெல்லாம் கூட்டி அள்ளி போட்டுட்டு மிஷின்லாம் தொடச்சி ஆயிலெலாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குளிக்கவே போவேன். சாப்பிட்ட உடனே குடிக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டுட்டு தான் நம்ம குளிக்க ஆரம்பிக்கணும். அந்த அரை மணி நேரம் கேப் இருக்கும் பொழுது தான் அந்த டைமில் நம்ம அந்த டெய்லரிங் ரூமை அழகாக நீட்டாக சுத்தப்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்போதுமே ஒரே மாதிரி மெத்தட்லேயே நான் இந்த டெய்லரிங் ரொட்டீன் நான் பார்க்க மாட்டேன். ஒரு வாரம் வேறு மாதிரி பார்ப்பேன், இன்னொரு வாரம் வேறு மாதிரி பார்ப்பேன். ஒரே பொசிஷன்லேயே நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வாரம் நைட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன், மறுநாள் காலையில் க்ளீன் பண்ணுவேன். அந்த மாதிரி வேலையை மாற்றி மாற்றி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு போர் அடிக்காமல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு சில விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த 2025 ஜனவரியிலேருந்து தான் நான் ஒழுங்காகவே ரெகுலராகவே தச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பொங்கல் லீவில் அந்த 2-3 நாள் மட்டும்தான் என்னால் தைக்க முடியலை ஊருக்கு போனனால. இப்போ ரெகுலராகவே நான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா பேங்க்கில் கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியது இருந்தது. அந்த நகை எப்போ வச்சதுன்னு பார்த்திங்கன்னா 2024 ஏப்ரல் மாதம் வச்சது. அவங்க சொல்லியிருந்தாங்க நகை ரேட்டு இப்போ ஏறிட்டனால 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக வட்டி மட்டும் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. இப்போ நம்ம நகை அடகு வச்சு ஒரு 7-8 மாதம் ஆயிருக்கமே, இன்னும் வட்டி வேற எவ்வளோ வருதுன்னு தெரியலையே. ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம பேங்க்கில் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 மாதம் நம்ம தச்சுட்டோம் அந்த வட்டி தொகையை நம்மளால் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொங்கல் முடிஞ்சு ஒரு 2 நாள் கழித்து பேங்க்குக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா வட்டி தொகை மட்டும் எனக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் 9 மாதம் வருது. 9 மாதத்துக்குமே 16,000ன்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம பொங்கலுக்கு முன்னாடி கொஞ்சம் தச்சுருந்தோம், அந்த அமௌண்ட்டு கொஞ்சம் இருக்குது. அப்புறம் பொங்கல் லீவில் என்னால் தைக்க முடியலை. பொங்கலுக்கு பின்னாடி இப்போ தான் நம்ம தச்சுக்கிட்டு இருக்கோம், எப்படியும் நம்மளால் அந்த பணத்தை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிடைக்கிற நேரத்தை ஒரு நாள் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் காலையில் 9 மணிக்கெலாம் நான் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நைட்டு வரைக்கும் தச்சு முடிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த வட்டி பணத்தை நம்மளால் சேமிக்க முடியும். இந்த வட்டி பணத்தை நம்ம கட்டுறதுக்கு ஒரு மாதம் முழுவதும் தச்சாதான் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி நம்மளால் போய் பணத்தை கட்ட முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோட சிஸ்டர் புதுசாக வீடு கட்ட போகிறாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா ஒத்திக்கு தான் இருக்கோம். புதுசாக நான் ஒத்திக்கு இருக்கும் பொழுது என்கிட்ட எந்த பணமுமே இல்லாதனால எல்லாருமே சின்ன சின்ன ஹெல்ப் எனக்கு பண்ணியிருந்தாங்க. என்னோட செயின், என்னோட சிஸ்டரோட செயின், எங்கள் அம்மாவோட செயின் 3தையுமே சேர்த்து தான் நாங்கள் பேங்க்கில் வச்சுருந்தோம். இப்போ அவங்க வீடு கட்டுறனால என்கிட்ட செயின் கேட்கவே இல்லை. சரி, நம்ம அவசரத்துக்கு அவங்க கொடுத்தாங்க. அவங்க வீடு கட்டும் பொழுது நம்ம அவங்களுடைய செயினை திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய செயினை திருப்பணும் அப்படின்னா எவ்வளோ பணம் கட்டணும்னு தெரியாது. அதனால் வட்டி பணம் கட்டும் பொழுது பேங்க்கில் கேட்கணும். 3 செயினுமே தனித்தனியாக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. 3 செயினுமே ஒன்றா வச்சுட்டனால இந்த ஒரு செயினை மட்டும் திருப்புறதுக்கு எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதை
இப்பயுமே அந்த சார்கிட்ட வந்து கேட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை ஒரு 2 மாதம் நம்ம வந்து பணத்தை ரெடி பண்ணணும். அது போக பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பிரச்சனை என்னான்னு பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் ஒத்திக்கி இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து முடிய போகுது. கரெக்டாக மே மாதத்தோட 2 வருஷம் முடிய போகுது. அதுக்கும் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் முடிய போகுது, அடுத்து நீங்கள் வந்து காலி பண்ணுறீங்களா இல்லை இதே வீட்டிலே இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இன்னும் 2 வருஷம் நாங்கள் இதே வீட்டிலே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே, அப்போனா இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒரு 75,000 நீங்கள் பணம் கட்டுங்க, ரினிவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு உதவுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா அப்பா என்னோடய சிஸ்டரை தவிர வேறு யாருமே கிடையாது. அப்புறம் நான் வந்து முருகரை வந்து கும்பிட்றேன். என்னடா இப்படி அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து சோதனையாக வருதே, நான் எப்படி சமாளிக்க போகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லி முருகரை வந்து கும்பிட்டுக்கிறேன். எப்படியாச்சும் 75,000ங்கும் போது ஒரு பாதி அமௌண்ட்டாவது நம்ம வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் பணம் கொடுத்துட்டா நான் எப்படியாச்சும் கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு வெளிவரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை வந்து நல்லா நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த 75,000 பணத்தை வந்து நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு தெரியலை. இந்த அமௌண்ட்டில் ஒரு பாதி தொகையாவது என்னோட வீட்டுக்கார் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை மனசார வேண்டிக்கிட்டு இருக்க டயத்தில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட்ட இருந்து ஃபோன் கால் வருது. இந்த வீட்டுக்கு அவங்க பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.